திமுகவின் பி டீமாக இருந்து கொண்டு பல வழக்குகளை சந்தித்து வரும் பன்னீர் சிறை செல்வது உறுதி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலை மனதில் வைத்தே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இப்போது மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்டு குரல் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் தானா புயலையும் குரல் கொடுக்கல, கஜா புயலையும் குரல் கொடுக்கல, அதே போல இப்ப வர்தா புயலையும் குரல் கொடுக்கல. ஆனா இப்ப மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்? தேர்தல் வருது, தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள். மக்களை மையமாக வைத்து கொடுக்கல, மக்கள் படுகின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படுகின்ற துன்பம், அந்த அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அந்த அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. எப்போது பார்த்தாலும் அதிமுகவை பற்றி குறை செல்வதுதான் திமுகவின் வேலை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழுல தெரிவிக்கிறோம், செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம். வேற என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்க எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்க. இப்போ நிதி கொடுக்கல, நிதி கொடுக்க வேணும் நாங்க சொல்றோம், நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம். இதை விட என்ன சொல்லணும்? இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டோம். அதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஏன் புலம்புற? இது எங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. ஒரு வருஷம் இலாக்கா இல்லாத மந்திரியா முரசொலி மாறன் வச்சாங்க. அப்பெல்லாம் பிஜேபி தெரியாது. கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும். அதுபோல் நான் கூட்டணி அமைச்சு அப்போ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே? தாக்கு பிடிக்க முடியல அவர்களால. ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஓராண்டாகியும் குற்றவாளி கைது செய்யப்படாதது விடியா அரசின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லிட்டு, ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும். பொம்மை முதலமைச்சரானா செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. இதுக்கு உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை பார்க்கிறோம். நிச்சயமாக 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 40 இடத்திலும் வெற்றி பெறும். திமுகவின் பி டீமாக இருந்து கொண்டு பல வழக்குகளை சந்தித்து வரும் பன்னீர் சிறை செல்வது உறுதி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போடிநாயக்கனூர்ல அம்மா 89ல் போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் எவராலையும் அழிக்க முடியாது.